ரொம்ப நாளுக்கு அப்புறம் யூடியூப்பில் வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எம்ஐ விசஸ் ஆர்ஆர் மேட்ச்சில் என்ன நடந்துச்சு எல்லாருக்கும் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 கேப்டனும் டாஸுக்கு உள்ள வர, டாஸை கூட தோத்துட்டே இருக்கியடான்ட்டு ஆர்ஆர் கேப்டன் சஞ்சு சொல்ல, அவனை மேட்ச் முடிஞ்சோடனே பார்த்துக்கிறேன்ட்டு பாண்டியாவும் சொல்ல, எம்ஐக்காக ஓப்பனிங் பண்ணுறதுக்காக யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாவப்பட்ட ஹிட்மேனும் அதுக்கப்புறம் கிசான் ஜாமும் வராங்க. சரி, ஹிட்மேன் இன்றைக்கி அடிப்பார், நம்ம உட்காந்து சிப்ஸ் சாப்பிட்டு பார்க்கலான்னு பார்த்தா மொதல் ஓவர்லேயே காலி. என்னடா டே போங்கடான்ட்டு நம்ம வருத்தத்தோட டிவி ஆஃப் பண்ணலான்னு போகிறதுக்குள்ளே, அடுத்து உள்ளே வந்தார் நானும் வரேன் மச்சான் இருறான்ட்டு ரோஹித்தே சொல்லிட்டு போகிறதுக்குள்ளே மொதல் ஓவரில் 2 விக்கெட்டு. 3வது ஓவர்லேயே டெவால் பிரிவிஸும் காலி. கோல்டன் டக்கு. அப்படியே எல்லோரும் நினைப்பேன் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சூர்யானா எங்கனா இருக்க வானானுன்ட்டு எல்லோரும் கதறி அழுவ. ஆனால் ஒன்றும் நடக்காது, ஏன்னா அவரால் வர முடியாது. அடுத்த ஓவரில் கிசான் ஜாமும் காலி. பவர் பிளேயோட கடைசி ஓவரில் கேப்டன் பாண்டியா 3 4 அடித்து முடிக்க, சரி விக்கெட்டு போல் இப்படியே சொல்கிறதுக்குள்ளே 10வது ஓவரில் பாண்டியாவும் காலி. மொமெண்டமே இல்லாத இந்த மும்பை இன்னிங்ஸில் வராங்க உள்ளே வராங்க அவுட் ஆகிறாங்க போகிறாங்க, வராங்க உள்ளே வராங்க அவுட் ஆகிறாங்க போகிறாங்கன்னு இப்படியே போயிட்டுருக்க. 20வது ஓவரில் எம்ஐயால் அடிக்க முடிஞ்சது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 125ன்ற இமாலய ஸ்கோரை அடித்து ஆர்ஆருக்கு செட் பண்ணுறாங்க. இந்த ஸ்கோரை சேசிங் ஆரம்பம். ஆர்ஆருக்கு ஓப்பன் பண்ண யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜாஸ் பட்லரோ ஜெய்ஸ்வாலோ உள்ளே வராங்க. மொதல் ஓவர் எம்ஐக்காக யார் போட வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்காவின் மாக்காப்பா போட அந்த ஓவரில் 2 4 போனாலும் கடைசி பாலில் விக்கெட் எடுத்து மனசை தேத்திக்கிட்டார் அவர். 2வது ஓவர் பூமும் கீப்பரை விளாண்டுருக்காங்க. அப்போ தான் கொஞ்சம் ஃபேன்ஸ் மூச்சுடலான்ட்டு போகிறதுக்குள்ளே 3வது ஓவரில் 3 4 மாக்காப்பா கொடுக்க, என்னடா டே உன்னை பற்றி புகழ்ந்து பேச முடியலையேடான்ட்டு ஃபேன்ஸ்லாம் சொல்ல, 5வது ஓவரில் மத்வால் விக்கெட் எடுக்க, இதெல்லாம் பத்தாது இன்னும் 4-5 விக்கெட் எடுத்து போடுங்க அப்போ தானே மேட்சுக்குள்ளே இருக்க முடியும்னு ஃபேன்ஸ் சொல்ல, 7வது ஓவரில் இன்னொரு விக்கெட்டு. இவனுங்களை நம்பலாமா வேண்டாமான்ட்டு நம்மளுக்கே டவுட்டாக இருக்கேன்ட்டு எம்ஐ ஃபேன்ஸ்லாம் யோசிக்க, அதுக்குள்ளே அந்த விக்கெட்டு போனதுக்கப்புறமா ஆர்ஆர் பேட்ஸ்மேன் ரன்ஸை தட்டி சேர்க்க எம்ஐக்கு மனசு நோக, அதுக்கப்புறம் உள்ளே வந்த கோச்சி 4 கொடுத்து எம்ஐ ஃபேன்ஸை மனசை இன்னும் கஷ்டப்படுத்திகிட்டே இருக்க, அதுக்கப்புறம் உள்ளே வந்த மத்வால் இன்னொரு விக்கெட் எடுக்க, இவன் வேறு விக்கெட் எடுத்துகிட்டே இருக்கான், நான் அந்த பக்கம் ரன்னு கொடுத்துட்டே இருக்காங்களேடான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே ஆர்ஆர் மேட்சையே முடிச்சுட்டு போயிட்டாங்க. எம்ஐ இதோட பேக் டு பேக் 3 மேட்சஸ் தோற்று போக, ஆர்ஆர் இந்த மேட்ச்சை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணுறாங்க. இதோட ரிமோட்டு ஆர்ஆர் கைக்கு போகுது. அப்புறம் உங்கள் எல்லாரையும் வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை.